ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் செய்ய போகிறோம். இப்போ கடாய் பன்னீருக்கு தேவையான பொருள்லாம் ட்ரையாக வறுத்து அரைக்கிறதுக்கு இப்போ என்னென்ன பொருள் போடலான்னு பார்த்துக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை. கிராம்பு, ஏலக்காய், பட்டை போட்டிருக்கோம். மிளகா போட்டுக்கலாம். நம்ம வறுத்துருச்சு. இப்போ அடுத்து என்ன வறுக்கலாம் பாருங்க, பலூன் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து வறுத்து அரைக்கிறதுல மல்லி கொஞ்சம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், சோம்பு எல்லாமே ஒரு ஸ்பூன். எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதையும் கொட்டிவிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு பொடி நுணுக்கிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 பேருக்கு செய்கிறோம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் போதும். நம்ம இது வறுத்து வேற அரைக்கிறோம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடலாம். பெரிய ஸ்பூனில் நல்லா 1 ஸ்பூன். தக்காளி கொஞ்சம், ஒரு 1.5 பழம் அரைச்சிக்கலாம். மிளகாய் பொடி போட்டுக்கலாம். கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஸ்கியூவாக வெட்டின வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுலையே அரை வேக்காடு தான் வேகணும். இப்போ நம்ம வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1 டம்ளர் ஊற்றினீங்கன்னா போதும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் நல்லா பெருசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை அப்படியே போட்டு விட்டுலாம். நம்ம வறுத்து அரைச்ச பொடி கொத்தமல்லி, கொஞ்சம் முல்தானி மெட்டி கொஞ்சம், இப்போ எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. கடாய் பன்னீர் ரெடி. கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா நல்லா அருமையாக இருக்குது. பன்னீர்லாம் நல்லா பெருசாக வெட்டி போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. சப்பாத்திக்கு, நானுக்கு, ஒயிட் ரைஸ்க்கு
பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.